உங்க பையனுக்கு ஒரு கெட்ட ஹேபிட் வந்திருக்கு, அது எதுனாலன்னு பார்ப்போம். நீங்களே முடிவு பண்ணாதீங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இப்படி குறை சொல்லக்கூடாது. நான் குறை சொல்ல நீங்க யாராவது ஒருத்தர கேஸ் போடுவேன்னு சொன்னா கூட நீங்க கண்டிக்கணும், ஒரு பொண்ணு அப்படி பேசாதீங்கன்னு. யாராவது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவ சரியாது இல்லாதவங்க வாசல்ல போய் நைட் இருக்கானா நீங்க அப்படி பேசக்கூடாதுங்க, நீங்க கண்ணால பாத்தீங்களான்னு நீங்க கேட்கணும். எப்போ இருக்கா பெண்களுக்கு சப்போர்ட் பண்றோமோ அப்பதான் இந்த பிரச்சனை முடிய போறது. புரியுதுங்களாமா? நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் அந்த பொண்ணை பேசியிருக்கேன். தப்பு அது. நீங்க கொஞ்சம் வெளியே என்னோட ஆதங்கம் ரொம்ப ஆதங்கம் எல்லாம் இருக்கம்மா. ஆனா அதெல்லாம் தாண்டி வரணும். உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. ஒரு தாயா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க, எனக்கு புரியுதுமா. ஆனா அதை தாண்டி வரணும். நீங்க நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு டிட்டாச்மெண்ட் வந்துடணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்காது. நம்ம பசங்களை நம்ம வளர்த்தோம், கடைசி காலத்துல அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஏமாற்றம் தான். நம்ம கடமையை நம்ம பண்ணிட்டோம். பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணட்டும். நீ பண்ணினியா சந்தோஷம், பண்ணலையா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். தம்பி, உங்க பேர்? சிவராம். உங்க அம்மா ரொம்ப கவலையில வந்திருக்காங்க. ஓகே, ஆனா உங்க அம்மா சொல்லுற விஷயங்கள் பார்க்கும்போது அது அவங்க பக்கத்துலேருந்தே இருக்கிறது விஷயமா தெரியறது எனக்கு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறது பொண்ணை பத்தி ரொம்ப நிறைய குறை சொன்னாங்க, ரொம்ப நிறைய குற்றம் சொன்னாங்க. அது எனக்கு சரியா படல. ஸோ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அதை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பசங்க நமக்கு சொந்தம். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லவ் வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்கள நம்ம ஃப்ரீயாக விட்டுடணும். நீங்கள் நல்லா வளர்த்துருந்தீங்கன்னா, நல்ல வேல்யூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பையன் உங்களுக்கு திரும்பி வருவார். தான் சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வச்சுருக்கேன். சிவராமன் தானே உங்களுக்கு? ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா. உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் 2 பேரையும் வளர்த்துருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியறத விட உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அதிகமான பாசம் இருக்குது. அதனால அவங்க ஒரு உரிமை கொண்டாடுறாங்க உங்கள் மேலே. அப்போது இன்னொருத்தரோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அது பிடிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் இது 2க்கும் இடையில, உங்களோட லவ்வுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இடையில கிடந்து மாட்டியிருக்கீங்க. அது எனக்கு நல்லா புரியுது. பட்